எதிர்காலத்தில் பௌர்ணமி கிரிவலத்துக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்தியாவில் இருக்கிறவங்க பழனி கிரிவலத்துக்கு தேடி வருவாங்க. அதுக்கு இப்பயே முருகர் ஆயத்தமாக தயார் பண்ணி வச்சிருந்தா அந்த கிரிவல பாதை சுற்றி இருக்கிற எல்லா கடையெடுத்து இப்போ நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் ஃப்ரீயாக போய் சுற்றிட்டு வரலாம். அதுக்கு உண்டான விஷயத்தை ஆரம்பித்து இப்போ வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் நீங்கள் எந்த விஷயம் தோற்றினாலும் ஒரு பக்கம் அழிவு இருக்கும், ஒரு பக்கம் தோற்றம் இருக்கும், ஒரு பக்கம் மறைவு இருக்கும், ஒரு பக்கம் ஆரம்பம் இருக்கும். அந்த மாதிரி எதை பண்ணாலும் நீங்கள் அதில் ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் பாதிப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்போது பழனி முருகர் கிரிவலம் வந்து வரப்போகிறாங்க மக்கள் உலகம் ஃபுல்லான்றதுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு தான் அந்த கிரிவல பாதைப்பு சுத்தம் பண்ணிட்டாங்களா. இதுக்கப்புறம் பாருங்கள், இப்பயே வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் 25 வருஷமாக வராங்களா அவங்க, 25 வருஷமாக பௌர்ணமி கிரிவலம் வராங்களாம். அப்போல்லாம் ஒரு 4 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிவலத்துக்கு நாங்கள் போகும்போது அத்தனை பேர் வராங்கன்ட்டு இந்த 1000ன்றது நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் மாறுவாங்க. பழனி கிரிவலம் சத்தியமாக நடக்கும் பாருங்க. அப்பயும் மக்கள் வந்து இதை கிண்டல் பண்ணுவாங்க. அந்த ஊர்லேயே எவனோ ஒருத்தர் சொன்னா இதில் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையை வந்து நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். ஒரு பக்கம் நம்பிக்கை விதைக்கிறப்போ இன்னொரு பக்கம் அவன் நம்பிக்கை விதைக்கிறதுக்கு அந்த இயற்கையை அனுப்பும். இதில் எவனுக்கு விதி மாறுன்றிருக்கோ அவன் நம்பிக்கைக்குரிய விஷயத்தை போய் பார்த்து விதியை மாற்றிப்பான். யாருக்கு மாறக்கூடாதுன்னு விதி இருக்கும் அவன் இந்த அவநம்பிக்கையாக பேசுகிற ஆட்களோட வீடியோ பார்த்து இல்லை அவங்களோட பேச்சை கேட்டு போகாமல் இருப்பாங்க. இது நான் கர்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயம்.